இந்த பால் அபிஷேகத்தோட மகிமை ரொம்ப விசேஷம், ஏராளம். அதுல நமக்கு ரொம்ப நாளா ஏதாவது திருமண தடை இருக்கிறவா அவ கையால் அந்த பாலபிஷேகம் பண்ணும்போது மனம் போல மாங்கல்யம் அமையும். புத்திர பாக்கியம் கழுகல அப்படின்னா நம்பிக்கையோட பண்ணும்போது சத்தியம் அந்த தாயே கருவிற்று குழந்தையா பிறப்பான். அது மட்டும் இல்ல, கடன் தொல்லைகள், சொல்லக்கூடிய வியாதி வெக்கைகள் எல்லாமே தீரும். ருணத்தை தீர்க்கிறதான் அந்த விஷ்ணு துர்க்கை. அப்படிப்பட்ட அந்த தாய்க்கு நம்ம கையால நம்ம என்ன புண்ணியம் பண்ணிருக்கணும், இந்த கரங்களால அந்த தாய்க்கு பாலபிஷேகம் பண்றது. அது ஆனந்தமா வகையத்துன்ற சத்தியம். எப்பேற்பட்ட வியாதி வெக்கைகள், நம்மளுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் செய்வினைகள், நம்மளை சுத்தி இருக்க நெகட்டிவ் தாட்ஸ், பயங்கள் அத்தனையும் விலகும். முக்கியமா நம்பிக்கையோட பண்றவாளுக்கு சொந்த வீடு இல்லையா, அதி சீக்கிரம் அடுத்த சித்திர மாசம் ககப்பிரவேசம் பண்ற பாக்கியம் கிடைக்கும். நமக்கு எல்லாருக்கும் தேவை அந்த தாய் மேல பூரண நம்பிக்கை வைக்கணும். பண்ணா நடக்குமா, நானும் போன வருஷம் பண்ணனே அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள வரவே கூடாது. போன வருஷம் கலந்துட்ட அத்தனை பேருக்கு, நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்கள். அதுல சத்தியம் இந்த வாட்டி இந்த பூஜைக்கு அடியேனே தான் வரணும்னு ரொம்ப விருப்பப்பட்டு இருக்கேன். ஏன்னா போன வருஷம் அந்த தாய் முன்னாடி உட்காந்துட்டு அர்ச்சனை பண்ணும்போது ரொம்ப ஆனந்தமா இருந்தது. அதோட பரவசத்தை எல்லாருமே எப்பவுமே ஒரு விஷயத்த உணரும் போதுதான் தெரியும். அடியேன் என்னதான் சொன்னாலும் அவாவா அந்த இடத்துல வந்து உட்காரும் போதுதான் அந்த தாய் அந்த பூரண சக்தியை நம்மால உணர முடியும். அப்படிப்பட்ட அந்த சித்ரா பௌர்ணமிக்காக அடியனும் காத்துட்டு இருக்கேன். வர 23/4/24 வருஷம் இந்த சித்திரை மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த வாட்டி வாஸ்து நாள் வருது. மங்கள வாரம், அந்த துர்க்கைக்கு உகந்த நாள், எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி அடைகிற நாள். அன்னைக்கு நம்ம பரிபூர்ணமான நமக்கு வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை தரக்கூடிய அந்த நாள்ல அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையோட அம்மனுக்கு நம்ம கரங்களால பாலபிஷேகத்தை பண்ணி அந்த தாய் அனுகிரகத்தை பெறணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சத்தியமா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் தான் பண்றோம், நம்ம தான் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைச்சா கூட முடியாது. அந்த தாய் உத்தரவு வேணும் அப்படின்னா மட்டும்தான் அந்த தாய்க்கு நம்ம கையால அந்த தாய்க்கு அபிஷேகத்தை பண்ற பாக்கியம் கிடைக்கும். அதனால பிரார்த்தனை பண்ணிப்போம். நம்ம ஊர் மக்கள் எல்லாரோட திருக்கரங்களாலையும் அந்த தாய்க்கு பாலபிஷேகம் நடக்கணும். நம்ம ஊர்ல இருக்க அத்தனை மக்களும் நன்னா இருக்கணும். சர்வேஜனா சுகினோ பவந்து அப்படின்றதுக்காக பிரார்த்தனை பண்ணி அந்த பூஜையில எல்லாரும் கலந்துப்போம். ஓம் சக்தி.